கடகம் கடக ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக நல்லாவே இருக்கும். ஆனால் ராசியில் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இருக்கின்றது. கோபம் செய்யக்கூடாது, சாந்தமாக இருக்க வேண்டும். சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்றால் சாந்த ரூபமாக வாழ வேண்டும். எது நடந்தாலும் இமீடியட்டாக அதுக்கு பதில் சொல்லவே கூடாது. சூரியன் ராசியில் இருக்கும் பொழுது சனி பகவான் அருள் இருக்கின்றது. குரு பகவான் செவ்வாய் நல்லா இருக்குது. பண வசதி வரும், பேர் வரும், புகழ் வரும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நேரம் இருக்காது, அடிக்கடிக்கு ட்ராவல் பண்ணுவீங்க, ரொம்ப ட்ராவல் பண்ணுவீங்க. சனி பகவான் 8இல் இருக்கும் பொழுது ட்ராவல் செய்ய விடும். அதனால் வயிற்று சம்பந்தமான சிக்கல்கள் கொடுக்கும். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பேர், புகழ், பணம், வசதி எல்லாமே இருக்கும். ஆனால் தன்னுடைய வயிற்று சம்பந்தமான சிறிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, வெளிநாட்டு வியாபாரியாக இருக்கேன், நல்லா சம்பாதிப்பீங்க. நாட்டிலேருந்து வெளிநாட்டில் உங்களுக்கு ரொம்ப பேர், புகழ் எல்லாம் இருக்கும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, எழுத்தாளர் இருக்காங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ஜோசியராக இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும். ஆனால் தன்னுடைய ட்ராவலில் தன்னுடைய உணவை கவனிக்க வேண்டும், அல்லது வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம்தான், நல்ல காலம் என்று சொல்லுவேன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 16 ஆகஸ்ட் போன பிற்பாடு இன்னும் நல்லா இருப்பீங்க. ஸ்டூடெண்ட் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. ரொம்ப வயது ஆயிடுச்சு, உங்களுக்கு 60, 70, 80 இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய காலை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லும் பொழுது, பரிகாரம் ஓம் சோம் சோமாய நமஹ, சோம் சோமாய நமஹ, இந்த மந்திரத்தை சொல்லி பகவான் சிவனை பிரார்த்தனை பூஜை செய்ய வேண்டும். அதாவது வட இந்தியா இந்த நேரம் சிராவண மாதம் என்று நம்ம ஆடி சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதத்தில் பகவான் சிவனை கடக ராசிக்காரர்கள் எவ்வளோ பூஜிக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு சந்தோஷமும் சுகமும் இருக்கும். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.